பல பேர் என்கிட்ட மைக் வேணும் டெஸ்க்டாப்புக்கு, என்னால் இப்போ மைக் வாங்க முடியல, நான் எப்படி வீடியோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அதனால் எனக்கு ஒரு மைக் வேணும்னு கேட்டிருந்த போது, மைக் இல்லாத பொழுது அவங்களோட மொபைல் ஃபோனையே ஒரு டெஸ்க்டாப் மைக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மைக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த மைக் உடைய ப்ரௌசரில் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அதோட டவுன்லோட் பேஜும் தெரியும். மைக் உடைய இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மைக்கோட அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது, ஏபிகே ஃபைலும் இருக்குது, விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மைக் கிளைண்ட்டும் இருக்குது, அண்ட் டிவைஸ் டிரைவர் ஃபார் விண்டோஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களோட மிஷினில் சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண டிரைவர் மைக் சாஃப்ட்வேர்ஸு இந்த ரெண்டு தான். ஃபஸ்ட் இந்த டிரைவர் செட்டப்பை நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் மைக் கிளைண்ட்டை நீங்கள் ரன் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகும். நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த டிரைவர் ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் சொன்ன வெப்சைட்டில் இருந்து எந்த ஓஎஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஓஎஸுக்கான டிரைவர். அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஸ்டார்ட் மெனு, கம்ப்யூட்டர்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதில் நீங்கள் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்ததுன்னா விண்டோஸ் 7 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் அதை இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. இப்போ மைக்கை இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட்கட்டில் கனெக்ஷன் கேட்கும். கனெக்ஷனில் கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஒன்று ப்ளூடூத் வழியாக பண்ணலாம், யூஎஸ்பி வழியாக பண்ணலாம், அதாவது உங்களுடைய சார்ஜிங் கேபிள் வழியாக, இல்லை வைஃபை வழியாக பண்ணலாம், இல்லை ஹாட்ஸ்பாட் வைஃபை டைரக்ட், இந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வழியாக பண்ணலாம். இப்போ நான் வைஃபை வழியாக பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன். என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஐபியை இந்த ஃபோனில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ அதை நான் காட்ட போகிறேன். பாருங்கள், ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மைக்கை எப்படி மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போங்க, அதில் மைக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் எப்படி தெரியும். உங்கள் மொபைல் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் வழியாகவோ அல்லது உங்களோட வைஃபை இன்டர்நெட்டு அல்லது வைஃபை ரவுட்டர் வழியாகவோ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் போய்ட்டு யூஎஸ்பி டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வைஃபை, ப்ளூடூத், யூஎஸ்பி எது வேணால் நான் இப்போ வைஃபையாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. அந்த ஐபி அட்ரஸ் 192.168.1.3 அப்படின்னு எனக்கு லோக்கல் ஐபி வந்திருக்கு. இப்போ இந்த மைக் கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் கம்ப்யூட்டரில் காட்டுறேன்.